ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தாராவியில் தமிழ் வேட்பாளர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. யாருமே வெற்றி பெறலை. தாராவியில் இருக்கிற 185, 188 இந்த வார்டில் கடுமையான போட்டி ஏற்பட்டது. இந்த 2 வார்டில் தான் தமிழர்கள் கணிசமாக இருக்காங்க. 185வது வார்டில் தாராவி தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம சயான் பகுதியை சேர்ந்த ரவிராஜா அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் பாஜக வாய்ப்பு கொடுத்திருந்தது. ரவிராஜா 30 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அதோடு போன முறை பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கட்சி தலைவராகவும் வரை இருந்திருக்காரு. தாராவியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது அங்கே உள்ளூரில் இருந்த பாஜக தலைவர்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியதும் கூட அவருடைய தோல்விக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. ரவிராஜாவுக்காக முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நேரடியாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இது இல்லாமல் தமிழகத்திலிருந்து அண்ணாமலையும் போயிட்டு அங்கு பிரச்சாரங்களை பண்ணிட்டு வந்திருந்தார். ரவிராஜாவை எதிர்த்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு மலையாளி சிவசேனா கட்சி சார்பாக போட்டியிட்டார். உள்ளூரில் ரொம்பவும் பிரபலமான முன்னாள் கவுன்சிலரான இந்த ஜெகதீஷ் ரவிராஜாவுக்கு ஒரு கடும் போட்டியை கொடுத்திருந்தார். அதே மாதிரி தாராவில் இருக்கிற இன்னொரு வார்டு 188வது வார்டில் முன்னாள் சிவசேனா கவுன்சிலரான மாரியம்மாள் முத்துராமலிங்கம் திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு தாவி அந்த கட்சி சார்பாக அங்கே போட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வார்டில் தமிழர்கள் மட்டுமல்லாது கணிசமான அளவு முஸ்லீம்களும் இருக்காங்க. தமிழர்களுடைய வாக்குகளை பிரிக்க காங்கிரஸில் சீட் கிடைக்காம போன சாலமன் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தார். இவர் தவிர மாறன் அப்படிங்கிற இன்னொருத்தரும் கூட சுயேட்சையாக போட்டியிட்டார். இவங்க 2 பேருமே தமிழர்கள் வாக்குகளை கண்டிப்பாக பிரிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அந்த போட்டியை மாரியம்மாள் எதிர்கொண்டாங்க. இது தவிர 162வது வார்டில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் உத்தவ் தாக்கரே கட்சி சார்பாக போட்டியிட்டார். அண்ணாமலையும் இதற்கு முன்பாக கவுன்சிலராக இருந்தவர் தான். 3 பேருமே கடுமையான போட்டியை எதிர்கொண்டாங்க. அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி தனித்தனியாக போட்டியிட்டது. 188வது வார்டில் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக வழக்கறிஞர் மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு தமிழ் பெண்ணும் அங்கே போட்டியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தாராவி வார்டு நம்பர் 183ல் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கின ஆஷா தீபக் காலே அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க சிவசேனா கட்சியோட வைஷாலி அப்படிங்கிற ஒருத்தங்களை எதிர்த்து போட்டியிட்டு 1450 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய முதல் வெற்றியாகவும் இது இருந்துச்சு. இந்த வெற்றிக்கு பின்பு ஆஷா தீபக் காலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய வார்டில் பாஜகலாம் ஒரு சக்தியே கிடையாது. என்னுடைய வெற்றிக்கு எங்களுடைய எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் தான் காரணம். எங்களுடைய கட்சியுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப அபரிதமாக இருந்தது. அதனால தான் என்னால் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் மும்பை தாராவில பாஜக வேட்பாளர் ரவிராஜா தோல்வி அடைஞ்சது தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. ரவிராஜாவுக்கு ஆதரவா அண்ணாமலை பிரச்சாரம் செய்திருந்தாரு அப்படிங்கிறது நம்ம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். 2024ஆம் ஆண்டுல மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போது அவருக்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிடறதுக்கு வாய்ப்பு தரல. அதனால அதிருப்தியில இருந்த அவர் பாஜகவுக்கு தாவிட்டாரு. இந்த நிலையில தான் 185வது வார்டுல போட்டியிட்ட ரவிராஜாவை ஆதரித்து அண்ணாமலை தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. அது தொடர்பான புகைப்படங்களை கூட அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிரச்சாரம் செய்த சில வார்டுகளில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றியும் கூட பெற்றிருக்காங்க. மும்பை மாநகராட்சி தேர்தலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாகவே மாறிச்சு. அதை நம்ம ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கோம். மும்பை தேர்தலில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நட்சத்திர பேச்சாளராக அண்ணாமலை களமிறங்கியிருந்தார். அப்போது மும்பை மகாராஷ்டிராவுடைய ஒரு பகுதி கிடையாது, சர்வதேச நகரம், இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு பேசியிருப்பாரு. இதற்கு உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியை சேர்ந்தவங்கலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவுடைய தலைவர் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ஒருமையில் ரொம்ப இழிவாக விமர்சிச்சிருந்தாரு. அண்ணாமலையை ரசமலாய் அப்படின்னு சொல்லி கூட விமர்சிச்சிருந்தாரு. மகாராஷ்டிராவுடைய அடையாளத்தை குறைச்சு மதிப்பிடக்கூடிய அந்த உள்நோக்கம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய கருத்து தொடர்பாக தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அதாவது மகாராஷ்டிராவுடைய அடையாளத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய விஷயம் மாதிரி அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவும் கொடுத்திருந்தார். அதாவது தெளிவுபடுத்தியிருந்தார். தமிழர்கள் சொற்ப எண்ணிக்கையில் தான் போட்டியிட்டாங்க. ஆனாலும் கூட அவர்களில் ஒருத்தர் கூட அங்கு வெற்றி பெறலை. மொத்தத்தில் தாராவில தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெறாததற்கு ஒற்றுமையின்மையும் போட்டி மனப்பான்மையும் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.